யானையே வாழ்க்கையில பார்க்காத பார்வை இல்லாதவங்களா இருக்கா. அந்த யானை எப்படி இருக்கு அப்படின்றத அவங்க எது மூலயமா ஃபீல் பண்ண முடியும்னா பை டச்சிங் த எலிஃபென்ட். அப்படிதானே? அப்படி இருக்கும் போது வாழை தொட்டு பார்த்த ஒருத்தவங்க சொல்றாங்க, ஓகே யானை அப்படின்றது ஒரு சாட்டை மாதிரி இருக்கு. இன்னொருத்தவங்க தும்பிக்கையை தொட்டு பார்த்த ஒரு நபர் சொல்றாங்க, யானை அப்படின்னா பாம்பு மாதிரி இருக்கும் போல. இன்னொரு நபர் வந்து காலை தொட்டு பார்க்குறாங்க, அப்போ யானைனா ஒரு தூண் மாதிரி இருக்கும் போல அப்படின்னு ஒவ்வொரு நபரும் உறுப்பையும் தொட்டு பார்த்து யானைனா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. இதே மாதிரிதான் நம்ம லைஃப்ல வாழ்க்கை அப்படின்னா இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வளர்க்கப்பட்ட விதங்கள் மூலியமாகவும் நமக்கு சொல்லித்தரப்பட்ட நம்பிக்கைகள் மூலியமாகவும் மத நம்பிக்கையா இருக்கலாம், அது வந்து ஜெண்டர் வைஸ் இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம். இந்த மாதிரி நம்மளும் நிறைய பிளைண்ட் ஃபோல்டு நமக்கும் இருக்கும். ஸோ அதை விளக்கிட்டு பார்த்தாதான் யானை அப்படின்னா வாழ்க்கை அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ நம்ம பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணியிருக்கிற விஷயம் என்னன்றதே நமக்கு தெரியாது. பீப்புள் நீட்ஸ் டு பாயிண்ட் அவுட். அப்படி இருக்கும் போது தான் நமக்கு அது ட்ரிகர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு மத சார்ந்து இருக்கிற நபராக இருந்தீங்கன்னா இன்னொருத்தவங்க அவங்க மதத்துக்கு எதிரான ஒரு கருத்தை சொல்லும் போது அதை நம்மளால ஏற்றுக்க முடியாது. இப்போ ஒரு ஆண் வந்துட்டு பெண்ணா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது நம்மளால ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அவங்க வாழ்க்கையை பார்க்குற விதம் அவங்க பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு பார்க்கும்போது அது தவறு அப்படின்றது ஆப்போசிட் பார்ட்டிக்கு தானே தெரியுது. அது வந்து நிதர்சனம் கிடையாது, அது வந்து ஒரு அப்ஜெக்டிவான பெர்ஸ்பெக்டிவ் கிடையாது அப்படின்னு நம்ம எடுத்து சொல்லும் போது அது அவங்களுக்கு ட்ரிகர் ஆகுது. இதே மாதிரி தான் வைஸ் வெர்ஸா நடக்கும். ஸோ என்னை எது ட்ரிகர் பண்ணுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாலே we know what are all the blind folds, நம்ம எதெல்லாம் கண்ணை மறைச்சிட்டு இருக்கு அப்படின்றது அப்போதான் நமக்கு தெரியும்.